இறகு பந்து உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் பல்நோக்கு மைய கட்டிட திறப்பு விழா அமைச்சர் சேகர் பாபுவுடன் இணைந்து மேயர் பிரியாராஜன் திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சி மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்களின் மேம்பாட்டு நிதியில் ஓட்டேரியில் ரூபாய் 93.25 லட்சம் மதிப்பில் இறகு பந்து உள்விளையாட்டு அரங்கமும், ஏகாங்கிபுரத்தில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் பல்நோக்கு கட்டிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று மேயர் பிரியாராஜன் தலைமையில் நடைபெற்றது. திருவிக நகர் மண்டலம் 74வது வார்டு புதிய வாழைமா நகர் 5வது தெருவில் புதிதாக கட்டப்பட்ட இறகு பந்து உள்விளையாட்டு அரங்கத்தினையும், ஏகாங்கிபுரத்தில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு கட்டிடத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபுவுடன் இணைந்து மேயர் பிரியாராஜன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, மத்திய வட்டார துணை ஆணையாளர், மண்டல குழு தலைவர், மாநகராட்சி அலுவலர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் மேயர் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தனர். வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் 6 வார்டு 24 உட்பட்ட பகுதிகளில் இங்கே என்னுடைய மாமன்ற உறுப்பினராக நான் வாழ்மாநகர் உட்பட்ட பகுதியில் சுமார் 93.25 லட்சத்துக்கு டபுள் ஷட்டில் கோர்ட் வந்து இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கு. இதற்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் PK சேகர் அவர்கள் வந்து இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார். மதிப்புக்குரிய திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஆதிசி அவர்களும் மரியாதைக்குரிய மண்டல குழு தலைவர் அவர்களும் இருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி பணிகள் தேவைப்படுகிறது என்று கண்டறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இதற்கடுத்து தொடர்ந்து மண்டலம் 6 உட்பட்ட பகுதியில் 74வது வார்டிலே ஜோதி நகர் உட்பட்ட பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் சுமார் 40 லட்சத்திற்கு மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அந்த ஒரு பல்நோக்கு திறக்கப்படுகிறது. அது வந்து தொடர்ந்து மக்களுடைய பயன்பாட்டுக்காக செயல்படுத்தப்படும். இப்போ மழை வந்து நம்ம வரக்கூடிய 14-15 பிறகு வந்து கனமழை பரவலாக தொடர்ந்து சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்காணித்து வருகிறார்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களும் நேரில் வந்து ஒவ்வொரு பகுதிகளாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து எந்தெந்த பகுதிகளெல்லாம் தண்ணிகள் தேக்கம் என்று கண்டறிந்து அந்த பகுதிகளெல்லாம் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். கடந்த மாதம் வந்து 2 நாட்கள் பெய்த மழையில் வந்து சில பகுதிகள் வந்து கண்டறியப்படுகிறது. 24 மணி நேரத்துக்கு மேல எந்தெந்த பகுதிகள்லாம் தண்ணி தேக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்ட பகுதிகள் வந்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகிறது. சில பகுதிகள் மோட்டார் தேவை என்ற வகையில் மோட்டார் அமைக்கப்படுகிறது. சில பகுதிகளில் வந்து விடப்பட்டிருக்கிற நியூ பைப் மூலியமா வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ல வந்து அந்த கணக்கு வந்து கனெக்டிங் பாயிண்டா வந்து விடப்படுகிறது. நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த 42 மாதங்கள்ல
பல திட்டங்கள் நிதி இல்லாமல் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிதியின்மை என்பது ஒரு புறம் இருந்தாலும், கஜானா காலி களஞ்சியம் காலி என்றாலும் எங்கள் முதல்வருடைய சிந்தை எப்பொழுதும் காலியாக இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி வருவாயில் தர வேண்டிய முறையான நிதி பகிர்வு அளிக்காத நிலையிலேயும், வெள்ள நிவாரணம் கோரிய பிறகு வெள்ள நிவாரணத்திற்குண்டான நிதியை ஒதுக்காத நிலையிலேயும், வளர்ச்சிப் பணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல், அதே நேரத்தில் புதிதான திட்டங்கள், தேர்தல் அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்ட உறுதிமொழிகள் இவைகள் அத்தனையும் நிறைவேற்றி ஒட்டுமொத்த இந்தியாவிலே வலிமை மிக்க தலைவர்களில் 10 தலைவர்களில் ஒருவராக எங்களுடைய முதல்வர் திகழ்வதே இப்படிப்பட்ட அரும்பணிகளுக்கு கிடைத்த நற்சான்றாக கருதுகிறோம். நிதியின்மை என்பது ஒரு புறம் என்றாலும், மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு விடியல் பயணம், அதேபோல் மகளிர் உரிமை தொகை போன்றவற்றுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை ஒதுக்கீடு செய்து மக்களின் வாழ்க்கையில் இன்பத்தை உண்டாக்கின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். கட்டுமான பணிகள் எடுத்துக்கொண்டால் அறிவிக்கப்பட்டபடி நம்முடைய சைதாப்பேட்டையிலே கலைஞர் பல்நோக்கு மருத்துவ மையம் அமைத்தது. அதேபோல் மதுரையிலே நம்முடைய கலைஞர் நூலகத்தை அமைத்தது. அதேபோல் ஜல்லிக்கட்டுக்குண்டான மைதானத்தை அமைத்தது. இவைகள் எல்லாம் இந்த ஆட்சியினுடைய வேகமாக பணிகளுக்கு ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றது. எதிர்க்கட்சி என்ற தளம் இருக்கின்ற போது இது போன்ற குறைகளை அவர் சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் எங்களுடைய பணி மக்கள் பணி. மக்களுக்கு தேவையான, மக்கள் விரும்புகின்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருகின்ற ஒரு முதன்மையான முதல்வராக எங்கள் முதல்வர் திகழ்கிறார் என்பதை மக்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். இதற்குண்டான விடையை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியில் அமர்த்துவார்கள். சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.